நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசிய பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார்? நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர்னு சொல்கிறது ஒரு பேஷனாக போச்சு. அம்பேத்கர்னு சொன்னதை விட நீங்கள் கடவுள்னு சொன்னதை விட ஒரு சொர்க்கமாவது கிடச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பேச்சுக்கு தான் எதிர்கட்சிங்க அத்தனை பேருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை வாபஸ் வாங்க சொல்லி திரும்ப சொல்லி மறுக்க சொல்லி அவங்க சபையை நடத்த விடாமல் முற்றுகை நடத்தினாங்க. கடைசி 2-3 நாள் அவையை நடத்த விடலை. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே அதாவது பிஜேபிக்கு எதிர்ப்பாக இருக்கிற கட்சிங்க அத்தனை பேருமே போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அமித்ஷா கண்டிச்சிருக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெறணும், இல்லை மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையே அமித்ஷா சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அம்பேத்கர் சொல்கிறது பேஷனாக போச்சுன்றாரு. இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டம், இன்றைக்கி அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறது கூட அம்பேத்கர் தான் காரணம். இன்றைக்கி அதாவது ஒரு பிசி வகுப்பை சேர்ந்த பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி பிரதமராக இருக்கிறாருன்னு சொன்னாக்கா அதுக்கும் அம்பேத்கர் தான் காரணம். அவருடைய வகுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் என்ன நாட்டில், அதுக்கப்புறம் அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு வந்த சட்டம் என்ன, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் சொன்ன வார்த்தைகள் தப்பு தான். கடவுளே வேணால் கூட சொர்க்கம் கிடச்சுனாக்கா அம்பேத்கர் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அம்பேத்கர் தான் கடவுள். அப்புறம் அவர் தான் நாங்கள் வேண்டுவோம். அதனால் அவர் சொன்ன வார்த்தைகள் கண்டிப்பாக அது தப்பு தான். அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், இல்லை சொன்ன வார்த்தைகள் திரும்ப பெறணும். உங்கள் கட்சி சார்பாக அமித்ஷா அவர்களுக்கு எத்தகைய கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க சார்? எங்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் நடத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் புரட்சி பாரதம் தான் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினாங்க. மறுநாள் தான் மற்ற கட்சியெலாம் கூட நடத்தினாங்க, விசிக உள்பட மற்ற கட்சியெலாம் நடத்தினாங்க. ஆனால் புரட்சி பாரதம் தலைமை சார்பாக நாளைக்கு சென்னையில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் எதிர நாளைக்கு புரட்சி பாரதம் நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நாளைக்கு நடத்துகிறோம். அம்பேத்கரை பாஜக எப்படி மதிக்கிறதா இல்லை அலட்சியப்படுத்துகிறதா சார்? அதாவது மதிக்கிற மாதிரி இருந்தால் அமித்ஷா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். அப்போது அம்பேத்கருடைய கொள்கைகளையே பிஜேபி மதிக்கலைன்றதுக்கான தான் அதனுடைய எதிரொலி தான் இந்த வார்த்தைகள். அதாவது 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்தபோது, அதாவது அந்த பதவியேற்பு விழா நடந்தபோது மோடி அவர்கள் அந்த மேடைக்கு ஏறுவதுக்கு முன்பாக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு கும்பிட்டு தானே சார் போனார். அது உண்மையா என்றால் இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? அதாவது மோடி சட்டத்தை மதிக்கிறாருன்னு சொல்லலாம், அப்போ அமித்ஷா சட்டத்தை மதிக்கலைன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த கட்சி தலைவர் மேலேயோ பிரதமர் மேலேயோ ஒரு மரியாதை இருந்தால் அவருடைய கொள்கைக்கு கீழே யாரும் அந்தமாதிரி தப்பாக பேச மாட்டாங்க, தப்பாக பேசவும் கூடாது. அதுதான் எல்லா கட்சியிலுமே இருக்கிறது. அதனால் அவர் பேசுகிறது வச்சு அப்போது அவங்க பிரதமரையே அவங்க பெருசாக மதிக்கலை அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு பொருள்படுது. அதனால் பிரதமர் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தாலும் மற்றவங்க மதிக்கலை அப்படின்னு தான் தோணுது. இப்போது மதுரையில் அந்த அரிட்டாப்பட்டி என்ற இடத்துல டங்ஸ்டன் என்ற ஒரு கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கிறாங்க. சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்துக்கு பிறகு அந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வாய்ப்பு இருக்கின்றதா நினைக்கிறீங்களா? அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்க்கும் போது அந்த திட்டத்தை கைவிட்டு தான் ஆகணும். அதாவது அந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிடலை அப்படின்னு சொன்னால் அந்த திட்டத்தை நிறைவேறத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டாங்க. அதனால் அதாவது பிரச்சனைகள் மத்தியில் முடியாமல் அவங்களே வாபஸ் வாங்கிறத விட அதை அழகாக அவங்களே ரத்து செய்யணும்னு சொல்கிறது தான் அது அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு அழகாக இருக்கும். எத்தனையோ சட்டங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் மூலமாக மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது. ஆனால் அந்த சட்டத்தெல்லாம் மத்திய அரசு மதிக்காமல் கிடப்பில் போட்டு உள்ளது. அந்த வரிசையில் இந்த சட்டத்தையும் மதிக்காமல் கிடப்பில் போட்டு மக்களின் எதிர்ப்பை மீறி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கின்றதா? சட்டத்தை கிடப்பில் போட்டாலும் அங்கே எந்த விதமான வேலையும் நடைபெறாது. கண்டிப்பாக மக்கள் போராட்ட காலத்தில் இறங்குவாங்க. தமிழ்நாடு அரசும் அவங்களுக்கு ஒத்துழைக்காது. அதனால் அவங்க சட்டத்தை மசோதாவை அது கிடப்பில் போட்டாலும்
ஆனால் அங்கே நடைபெறுவதற்கான வேலைவாய்ப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே மத்திய அரசு அந்த திட்டத்தை திரும்ப பெற்றால்தான் அவர்களுக்கு நல்லது. அதாவது ஆரம்பமாக வந்து 5000 ஏக்கர் சொல்கிறாங்க மதுரையில். அதன் பிறகு மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் ஒரு 38,500 ஏக்கரை கையகப்படுத்துவதற்கு ஆய்வு பணி முடிந்துள்ளதாக வந்து தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கு புரட்சி பாரதம் கட்சி சார்பாக அந்த பகுதி மக்களோடு இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்கின்றதா? அதாவது கண்டிப்பாக நாங்கள் இன்னும் ஒரு 10 நாளில் வந்து நாங்கள் தென் மாவட்டங்கள் மட்டுமே வந்து நாங்கள் ஆய்வு கூட்டம் நடத்த போகிறோம். அது செயலர் கூட்டமாக நடத்த போகிறோம். நாங்கள் அந்த கூட்டத்தில் வந்து டங்ஸ்டண்டை வந்து மத்திய அரசு வந்து கைவிடுறதுக்கான ஒரு போராட்டமாக அங்கே கண்டிப்பாக மதுரையிலே நாங்கள் நடத்துவோம்.